அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது நேத்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்கு உண்டான விருது தான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான விருது தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் தான் இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, இந்த டிசம்பர் 2025ல பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் கல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து இந்த அவார்டு வழங்குறதுல ஒரு சில டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கு. ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு சில காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. பேக்கிரவுண்ட் ரீசன்ஸ் நெறைய இருந்துச்சு. அதனால அந்த சாகித்ய அகாடமி அவார்ட் அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது டிலே ஆகி, இப்போ மார்ச் 16ஆம் தேதி நமக்கு இந்த அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும் யாருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற இந்த நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன புத்தகத்துக்காக இவரு அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காரு. என்ன கேட்டகரி அப்படின்னா, லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற கேட்டகரி. ஓகேவா? ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழ் மொழியோடைய சிறுகதையோடைய வளர்ச்சிய பத்தின ஒரு புக்க தான் இவரு எழுதியிருக்காரு. அதான் தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்னு சொல்லி. முதல்ல எந்த சிறுகதை வந்துச்சு? அந்த சிறுகதையோடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு சிறுகதைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கிரவுண்ட் என்ன? அந்த சிறுகதையினுடைய மெரிட்ஸ் என்ன? அப்படிங்கிற மாதிரி தான் இவரு இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. இந்த மாரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு லிட்டரேச்சர வந்து கிரிட்டிக்கா எழுதுறாரு இல்லையா? அவர் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்றாரு இல்லையா? அதனால தான் அவருக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழ அவார்ட் வந்து குடுத்திருக்காங்க. சரியா? தமிழ் சிறுகதையின் தடங்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய புத்தகம் இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா, தமிழ் மொழியில முதல்ல வந்த சிறுகதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் என்ன? ஒரு சிறுகதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குளத்தாங்கரை ஆலமரம் அப்படிங்கிறது. அதை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வி.வி.எஸ். ஐயர். ஓகேங்களா? வி.வி. சுப்பிரமணிய ஐயர் வந்து எழுதியிருப்பார். குளத்தாங்கரை ஆலமரம் அப்படிங்கிற அந்த சிறுகதைய. அதுல இருந்து தான் இவருடைய புத்தகமும் தொடங்குது. ஓகே. அதுல இருந்து தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப எப்படி வந்து சிறுகதைகள் வந்து மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறதா இவர் வந்து இந்த புத்தகத்தின் மூலியமா கொண்டு வர நினைக்கிறார். அதனாலதான் இந்த புத்தகத்துக்குமே தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இது வந்து அவரு எந்த ஏரியால புக் வாங்கியிருக்காரு, ஐ மீன் விருது வாங்கியிருக்காரு, என்ன புத்தகத்துக்காக விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை தாண்டி இவர் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, செம்மலர் அப்படிங்கிற ஒரு மேகசினோட எடிட்டரா வந்து இருக்காரு. ஓகேவா? அதை தாண்டி இவர் வந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட். சரிங்களா? சோ அரசியல் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதுல கம்யூனிச சித்தாந்தத்தை ரொம்ப சாதாரண மக்கள் லேமன்ஸ் டெர்ம்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த லேமன்ஸ் டெர்ம்ஸ்ல இந்த லெஃப்ட் விங் பாலிடிக்ஸை பத்தி பேசியிருப்பாரு. அடுத்தது ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் அப்படிங்கிற புத்தகம் வந்து ட்ரேட் யூனியன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இவர் எழுதின புத்தகம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, திருப்பி அடித்த வரலாறு அப்படிங்கிற ஒரு 1000 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம். இதுல வந்து கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ட பத்தி எழுதியிருக்காரு. குறிப்பா இந்த தஞ்சாவூர் மாவட்டம், அந்த தஞ்சாவூர் முன்னாடி இருந்த தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல எப்படி விவசாயிகளுக்காக இந்த கம்யூனிஸ்ட் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற பத்திலாம் இந்த திருப்பி எடுத்த வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவா எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். முக்கியமான ஒரு எழுத்தாளராகவும் இருக்காரு. அவருக்கு தான் இந்த தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மத்தபடி இதுல பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாகித்ய அகாடமி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரிலிம்ஸ்ல இந்த ஏரியால இருந்து கேக்குறாங்க. மெயின்ஸ்லயுமே இது ரிலேட்டடா இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாமே கேக்குறாங்க. சாகித்ய அகாடமி இந்தியாவோட நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மார்ச் 1954ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ரெசல்யூஷன் மூலியமா இந்த அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதன் பின்னர் வந்து பாத்தீங்கன்னா 1956ல வந்து இதை வந்து ஒரு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே பதிவு செஞ்சு ஒரு சொசைட்டியா இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அன் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். இதை கேட்பாங்க. ஓகேவா? அட்டானமஸ் பாடியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான் இவங்க. சரியா? நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 12 மார்ச் 1954ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த சாகித்ய அகாடமி விருதை வந்து எத்தனை மொழிகள்ல வழங்குறாங்க அப்படின்னா 24 மொழிகள்ல வழங்குறாங்க. அது என்ன 24 மொழிகள்னா 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய 22 மொழிகள். அது இல்லாம இங்கிலீஷ்,
அண்ட் ராஜஸ்தானி. ஓகே. 8th ஷெட்யூல்ல ராஜஸ்தானிங்கிறது கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரியா? ஸோ 8th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய 22 மொழிகள் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் ராஜஸ்தானி. இந்த மொழிகள்ல இவங்க இந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கறத வழங்குறாங்க. என்னென்ன வழங்குவாங்கன்னா, ஒரு காப்பர் பிளேட் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஷால் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா ரூ. 1,00,000 வந்து பரிசு தொகை அப்படிங்கிறதையும் வழங்குவாங்க. சரியா? இதுதான் இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட். அடுத்தது நம்ம ஊருக்கு வந்தோம்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அலோஸ் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் டு கண்டக்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் கீழடி 7 அதர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கீழடியில 11வது கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. எந்தெந்த அகழ்வாராய்ச்சி தலங்கள் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். அப்படி பாக்குறச்ச கீழடி நமக்கு தெரியும். கீழடி, கொந்தகை, மணலூர் இதெல்லாமே சிவகங்கை மாவட்டம். பட்டினமருதூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி, கரிவளம் வந்தநல்லூர் அப்படிங்கிறது தென்காசி, மணிக்கொள்ளை அப்படிங்கிறது கடலூர், அடிச்சனூர் அப்படிங்கிறது விழுப்புரம், வெள்ளாளூர் கோயம்புத்தூர், தெலுங்கனூர் மாங்காடு அப்படிங்கிறது சேலம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதெல்லாம் இங்கே படிச்ச மாதிரியே இருக்கும். இங்கன்னா 2025-26 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இங்கெல்லாம் நாங்க எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அறிவிப்பு வெளியாயிருக்கும். அதுக்கப்புறமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட அப்ரூவல் வாங்க அனுப்பியிருப்போம். அவங்க ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட்ங்கிறது 1958. ஓகேவா? அந்த ஒரு ஆக்ட் போட்டாங்கன்னா அதுக்கு கீழே ரூல்ஸ் விதிகள் அப்படிங்கறது போடுவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது 1959 வந்திருக்கும். இந்த விதிகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடங்கள்ல எல்லாம் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அகழ்வாராய்ச்சிகளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம அகழ்வாராய்ச்சிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சிகள் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இன்டர்நேஷனல் பேஜ்ல வந்து ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பெரிய அளவுல கேட்டது கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 98th அகாடமி அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஸ்கர் அவார்டு. பெஸ்ட் மூவி அப்படிங்கிறது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். பெஸ்ட் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜார்டன் சின்னர்ஸ் அப்படிங்கிற மூவிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில ஏரியாவை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். சரியா? எல்லா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன முக்கியமான படம், ஆக்டர், ஆக்ட்ரஸ் அது மட்டும் பார்த்தா சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.